ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரியும் விஜயும் சாரதா கிட்டே போகிறாங்க. போன உடனே அத்தை என்னத்தை முடிவு பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, என்னால் இந்த விஷயத்தில் முடிவெல்லாம் எடுக்க முடியாது தம்பி. எனக்கு ஒரே முடிவு தான். அவங்களுக்கு இந்த சொத்துலேருந்து ₹1 கூட ஒரு பங்கு கூட நான் என்னால் கொடுக்க முடியாது தம்பி. அவங்கள ஃபஸ்ட்டு இங்கேருந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி பேசுறது சரியே இல்லாத. அவங்க மட்டும் போலீஸ் கிட்ட போனாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ₹1 கூட கிடைக்காது. இப்போ நீங்களா பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க போலீஸ்க்கு போனாங்கன்னா அவங்களா பார்த்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நிலைமைக்கு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துச்சு சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் மாற்றிக்கவே முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவே தப்பு அத்தை. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிங்க, அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக தலைவலி இருக்குது. சரி, ஒரு காஃபியாவது போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலர் காஃபி போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர கோவமாக போய் முத்துமலர் கிட்ட போகிறாங்க. போன உடனே நம்ம முத்துமலர் இருந்துட்டு காஃபி போட்டுக்கிறத பார்த்துட்டு, சாரதா இங்கே பாரடி, யாருமே இல்லாத நேரமாக பார்த்து திருட்டுத்தனமாக காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? இப்படி ஒரு பொழப்புக்கு நீ நாண்டுக்கிட்டு சாகலாம் போய் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கக்கா, ஏங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரடி, உனக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டு நான் எதுக்காகடி என்கிட்ட அக்கா அக்கான்னு சொல்லிட்டு வலிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே பாரு, அக்கான்னு சொல்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம முத்துமலை இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்னோட அக்கா இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் முறைப்படி நீங்கள் எனக்கு அக்கா தானே, எப்படி நீங்கள் அக்கா இல்லைன்னு சொல்லிடலாம்? அதனால தான் நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் முறைப்படி என்னை தங்கச்சின்னு தான் கூப்பிடணும். என்னோட பேரை சொல்லி கூப்பிடுங்க. என்னோட பேர் முத்துமலர் அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உனக்கு சூடு சொரணை வெக்கமானம் எதுவுமே இல்லையாடி? 2வது கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கேவலமாக என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் நான் அந்த நிலைமையில் இருந்துட்டுனா அப்போவே நாண்டுக்கிட்ட செத்துருப்பேன். இப்படி ஒரு பொழப்பு பொழைச்சிருக்க மாட்டேன். போயிட்டு ஏதாச்சும் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்ருப்பேனே தவிர இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி வந்து நின்றுக்க மாட்டேன். உனக்கு வெக்கமா இல்லையாடி? இங்க பாருங்கக்கா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஏன்னா நான் தனியா இருந்தேன்னா நான் அதை பண்ணியிருப்பேன். என்ன பண்றது, 2 பசங்களை நான் பெத்து வச்சுட்டேனே, அவங்களுக்கு நான் பிச்சை எடுத்தெல்லாம் சாப்பாடு போட முடியாதுல்ல. இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறதுக்கு காரணமே அதாவது நிறைய கடன் வந்து அவங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் எங்களால தாங்க முடியல. அத்தனை கடத்தையும் நாங்க அடைக்கணும். அவரு சம்பாதிச்சதில் தானே நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு ஒண்ணு தனியா கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஒரு மாதிரி தகச்சு போய் நின்றுடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்துமலர் வந்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டில் வராங்க. வந்த உடனே நம்ம கங்கா ஆப்போசிட்டில் வராங்க. அங்கே படி இருக்கிறத கவனிக்காமல் நம்ம கங்கா இருந்துட்டு அங்கே காலை வச்சு கீழே விழுக பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துமலர் கங்காவை பிடிச்சிடுறாங்க. என்னம்மா, இப்போது 6 மாதம் ஆக போகுது உனக்கு, ஏமா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற? இங்கே பாருமா, பத்திரமா போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக கவனிக்கவும், இதை பார்த்து நம்ம அதாவது யார் சாரதாக்கு இருந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வருது நம்ம முத்துமலர் மேலே. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்காவும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துமலர் இருந்துட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சிந்து இருந்துட்டு முத்துமலர் கிட்ட, என்னம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், என்ன காஃபியே கொண்டு வரல? இங்க பாருடி, அந்த நேரம் பார்த்து அந்த அக்கா வந்துட்டாங்கடி, அதனாலதான் அங்க நின்று போட முடியலடி என்னால அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டுல இவ்வளோ அசிங்கப்பட்டு நம்ம இருந்தே ஆகணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம முத்துமலர் இருந்துட்டு, இங்க பாரு சிந்து, நம்ம நிலைமை அந்த மாதிரி இருக்கு, நம்ம என்ன பண்றது சொல்லு? உன்னையும் இங்க உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னால எப்படா இந்த வீட்டை விட்டுட்டு போவோன்னு இருக்கு. என்ன பண்றது? கடத்துக்காக நம்ம இப்படி இல்லை, இந்த அசிங்கத்தெல்லாம் பொறுத்து தானே ஆகணும். இங்க பாரு, உன்னோட அண்ணன் எவ்வளோ பிடிவாதமா நின்று இந்த அளவுக்கு வந்திருக்கான். கண்டிப்பா அவங்க பாதி ஷேர் கொடுக்கலனாலையும் ஆளுக்கு ஒரு பங்காச்சும் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணா வராங்க. கிருஷ்ணா வந்த உடனே என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடா கிருஷ்ணா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நீ எங்க போயிட்டு இருந்த, ரொம்ப நேரமாக ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா இங்கே நின்றுட்டு இருந்தேன், அதாவது இங்கே இருக்க எனக்கு மைண்டில் ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்குதுமா, அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது யாரே முத்துமலை இருந்துட்டு, இங்கே பாருடா, அவங்க என்னதான் சொன்னாங்க, நீ யார்கிட்டயாச்சும் கேட்டியா, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
இங்க பாருங்கம்மா, நம்ம போயிட்டு இனிமே அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க அவசியமே கிடையாது. அவங்களே நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க பாரு. நம்ம கிட்ட அவங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட்டு பாரும்மா. கண்டிப்பா நம்ம கால்ல அவங்க விழணும்மா. ஏன்னா, ஆதாரம்லாம் நம்ம பக்கம் இருக்குதுல்ல. நம்ம பக்கம் இருக்கிறதுனால நம்ம தைரியமா இருக்கலாம்மா. நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சித்தர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அ அதாவது அந்த சித்தர் இருந்துட்டு, "வீட்ல யாராச்சும் இருக்கீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதாவும், யாரு நம்ம முத்துமலரும் 2 பேருமே ஒரே நேரத்துல வராங்க. வந்த உடனே அந்த சித்தர் இருந்துட்டு, "வாங்கம்மா வாங்க. உங்க 2 பேரையும் எதிர்பார்த்து தான் நான் இங்க வந்தேன்." அப்படின்றாங்க. இத கேட்ட முத்துமலரும் சரி, நம்ம சாரதாவும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம், "என்ன சாமி சொல்றீங்க நீங்க? எங்கள தேடி வந்தீங்களா? எங்கள தேடி எதுக்காக நீங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருங்கம்மா, அந்த கடவுள் தான் அதாவது உங்கள தேடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் உங்கள தேடி வந்திருக்கேம்மா. என்ன விஷயத்த சொல்லப் போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருங்கம்மா, கடவுள் போட்ட முடிச்சால நீங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிங்கள் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே சேர்ந்து வாழணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. இத கேட்ட நம்ம சாரதாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, நீங்க இந்த அதாவது இவ செட் பண்ண ஆளு தானே நீங்க. எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் கேவலமான வேலை பண்றீங்க சொல்லுங்க." அப்படின்றாங்க. "இங்க பாருங்கம்மா, இந்த கடவுள் போட்ட முடிச்ச உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா இந்த முடிச்சவே நீங்க அதாவது ஆள் வச்சு பண்ணீங்களா அப்படின்னு இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, சாமி குத்தமாயிடும்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க சாமி, நீங்க சாமி வேஷம் போட்டிருக்கிறதால மட்டும்தான் நான் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வச்சுக்கோ, உங்களை என்ன பண்ணுவோன்னே எனக்கே தெரியாது." அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்லவும், இதை கேட்டுட்டு இருந்த நம்ம முத்துமலர் இருந்துட்டு, "இங்க பாருங்கக்கா, நான் யாருமே செட் பண்ணலக்கா. அவங்களா வந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, நீ பொய் சொல்லாத. இந்த மாதிரி பொய் சொல்றதுக்கெல்லாம் நீ எங்கிருந்து கத்துட்டு வந்த? அது என்ன 2வது கல்யாணம் பண்ணவளுக்கு இதெல்லாம் சாதாரணமா என்ன? அதெல்லாம் சாதாரணமா வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட முத்துமலர் இருந்துட்டு, "இங்க பாருங்கக்கா, நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கக்கா. நானும் அக்காவாச்சேன்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டுருக்கேன். நீங்க போக போக ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம அதாவது யாரு? நம்ம சாரதா இருந்துட்டு, "இங்க பாருடி, எங்க குடும்பத்த ஏன்டி இப்படி வாட்டி வதச்சிட்டு இருக்க? இப்போ என்னோட பொண்ணோட வீட்ல உக்காந்துக்கிட்டு அவங்க வீட்ல இருக்கிறவங்களையும் எங்களையும் தாண்டி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இப்போ நாங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எதுக்காக இப்படி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடி." அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சித்தர் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, நீங்க 2 பேரும் சண்டை போடாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். அத நீங்க கொஞ்சம் காலத்திலவே கொஞ்ச நாள்லயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க." அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க சாமி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம காவேரி நம்ம விஜயும் வராங்க. வந்த உடனே, "அத்தை என்னாச்சு அத்தை? என்ன வெளியே சத்தமா இருக்குன்னு வந்தேன். என்னாச்சு? யார் இவரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம், "இங்க பாருங்க தம்பி, இப்போ இவ இருக்கால பத்தியா, இவ ஆள் செட் பண்ணி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோங்கன்னா வாழ்க்கையில நிறைய முன்னேறுவாங்களாம். அதே மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாழணும், ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக அந்த கடவுள் முடிச்சு போட்டிருக்காராம்." அப்படின்னு என்னென்னமோ கதை அளந்துக்கிட்டு இருக்காரு. "எந்த மாதிரியெல்லாம் ஆள் செட் பண்ணி அமுச்சு விட்ருக்கான்னு பாருங்க தம்பி." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்தை, அவர் சித்தர் அத்தை, எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவரு." அப்படின்றாங்க. "என்ன தம்பி சொல்றீங்க நீங்க?" "ஆமாங்க அத்தை, அவரு ஏதாச்சும் ஒரு விஷயம் அதாவது கடவுள் சொல்லிட்டாருன்னா அவர் வந்து அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வருவாங்க அத்தை. அதுதான் இப்பயும் சொல்லியிருக்காரு." அப்படின்றாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. "என்னங்க சொல்றீங்க நீங்க? உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா காவேரி, இவங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்கும். அவங்க சொல்றதை கேட்டாலையும் நமக்கு நல்லதும் நடக்கும்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க தம்பி, இந்த மாதிரியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இவ கூட சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்படி நடக்கும் நீங்க சொல்லுங்க." அப்படின்றாங்க. இதை கேட்ட முத்துமலர் இருந்துட்டு, "இங்க பாருங்கக்கா, உங்ககிட்ட நல்லா இருக்கணும், உங்ககிட்ட அதாவது நல்லா பேசணும்னு நான் எத்தனையோ முறை ட்ரை பண்றேன். ஆனா நீங்க தான் என்கிட்ட பேசவே மாட்டீங்க. அதாவது என்னை பார்த்தாலே சரி, நீங்க எரிஞ்சு தான் விழுந்துக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ண சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாரதாக்கு பயங்கரமா கோவம் வந்து, "இங்க பாருடி, திரும்ப திரும்ப அக்கான்னு சொல்ற வேலை வச்சுக்காதுடி." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா வராங்க. கங்கா வந்த உடனே காவேரி கிட்ட, "காவேரி, இங்க என்ன நடக்குது? அம்மா ஏன் கோவமா போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
இல்லக்கா, ஒரு சித்தர் வந்திருக்காரு போல. அவரு சொன்னதெல்லாம் கேட்டு தான் அம்மா ரொம்பவே கோவமா போறாங்க. அப்படி என்னடி சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கக்கா, அந்த குடும்பமும் நம்மளும் 2 பேர் 2 குடும்பமும் 2 அதாவது ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு அந்த சித்தர் சொல்லிட்டு போனாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இத கேட்ட நம்ம கங்காக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி சொல்ற நீ? இப்படியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க? இப்படியெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்கடி. இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனாங்கன்னா, அவங்க யாராச்சும் ஆள் செட் பண்ணி தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும், இதை கேட்ட விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க கங்கா, அவங்க அப்படியெல்லாம் சொல்ற ஆளே கிடையாது. அவங்களுக்கு சாமி ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவங்க அந்த ஆள், அதாவது அந்த அந்த அதை சம்மந்தப்பட்டவங்க எங்க இருந்தாலும் அவங்க அங்க போயிட்டு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுதான் அவங்களோட வழக்கமும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்பு இருந்துட்டு வராரு. வந்த உடனே என்ன 2 குடும்பம் ஒன்று சேரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்தில் இது ஒன்று தான் குறையா இருந்துச்சு. இப்போ அதுவும் வரப்போகுது. இன்னும் எத்தனை குடும்பம் வரப்போகுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்கவும், இங்கே பாருங்க, எதுக்காக இங்கே வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசாமல் இங்கேருந்து போயிடுங்க. இங்கே பாரு காவேரி, நீ இன்னும் நிறைய குடும்பத்தை இந்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்த போகிறேன்னு எனக்கு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக வர வச்சு இந்த வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன், எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அது கோவமா, இங்கே பாருங்க விஜய், நானும் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்க விஜய், நீங்கள் இவர்கிட்ட சொல்லி வைங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு யாரு நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ உன்னவே இந்த வீட்டில் வச்சிருக்க. ஆனால் இவங்க எவ்வளோ நல்ல மனுஷங்க, இவங்கெல்லாம் இருக்கிறத, அதாவது நீ இருக்கிறத விட இவங்க இருந்தாலே இந்த வீடு நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரு நம்ம ராதா வந்துடுறாங்க. வந்த உடனே, என்ன விஜய், எங்கள் வீட்டுக்காரை பார்த்து என்ன கேட்குற நீ? இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கக்கூடாது அப்படி தானே? என் வீட்டுக்காரர் என்ன பாவம் பண்ணிட்டாரு உனக்கு? சித்தி, என்ன பாவம் பண்ணல அவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. இங்கே பாருடா விஜய், அவர் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அது எதுவுமே நீ நினச்சி பார்க்காம இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியே. அப்போ இந்த கேவலமான குடும்பத்தை கூட ஏற்றுக்கிட்டேன், ஆனால் என்னோட புருஷனை நீ ஏற்றுக்க மாட்டியா? அவங்கள விட என்ன தப்பு பண்ணிட்டாரு என்னோட புருஷன்? என் புருஷன் இப்போ வரைக்குமே அந்த நியாயமாக தான் இருக்காரு. இவங்கள மாதிரி 2 பொண்டாட்டி கட்டிட்டு பசங்களை பிள்ளைன்னு பெற்றுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. என்ன வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுறது கொஞ்சம் ரொம்பவே தப்பாக இருக்கு சித்தி அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கல்யாணி வந்துடுறாங்க. கல்யாணி வந்த உடனே, என்னடா விஜய், என்னடா தப்பா பேசினாவ? அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? அவ கரெக்டா தானே கேட்கறா. என்ன பாட்டி சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது யோசிச்சு தான் பேசுகிறீங்களா, இல்லை யோசிக்காமல் பேசுகிறீங்களான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருடா விஜய், நீ பேசுறது கரெக்டாக இருந்தால் நான் பேசுகிறதும் கரெக்டாக தானே இருக்கும். ஏன்டா விஜய் நீ இப்படி மாறிட்ட? அதாவது எப்போ பாரு பாட்டின்னு சொல்லிட்டு என்னோட பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்போது காவேரி அவங்க குடும்பத்துக்கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க. வருஷம் 365 நாளும் அவங்களுக்காகவே உழைச்சிக்கிட்டே இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை என்னடா ஆகிறது? இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை யாரை பார்க்கறது? கம்பெனிக்கு போயிட்டு நீ எத்தனை நாள் ஆகுது? ஆஃபீஸில் என்னென்ன வேலைலாம் பெண்டிங்கில் இருக்குது? ஆஃபீஸ் எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா விஜய் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க பாட்டி, அதை பார்த்துக்க தான் தாத்தா இருக்காருல்ல அப்படின்றாங்க. இங்கே பாருடா விஜய், தாத்தாக்கு எவ்வளோ வயசாகுது? அவருக்கு மேலும் மேலும் ப்ரெஷரை கொடுத்துட்டே இருந்தா அவரோட ஹெல்த் என்னடா ஆகும்? நீ யாரை பற்றியுமே யோசிக்காம இப்படி அவங்களுக்காகவே ஓடிக்கிட்டே இருந்தா இந்த குடும்பத்தை யாரா பார்க்கறது? நீ எல்லாமே யோசிச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாம ராதாவோட புருஷன் என்ன பண்ணாரு? அந்த குடும்பத்தை விட ராதாவோட புருஷன் என்னடா குறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க பாட்டி, நீங்களும் சித்தி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க பாட்டி. அவரு ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசினாரு பாட்டி, அதனாலதான் அவரை அப்படி சொன்ன நானு. இங்க பாருடா, அவரு என்ன வேணாலும் பேசுவாரு, ஏன்னா அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கடா. அதாவது பொய்ய சொன்னா தப்பு இல்லை, எல்லாத்தையும் உண்மையா தானே சொல்றாரு. உண்மையை சொல்றதுலயே என்ன உங்களுக்கு கஷ்டம்? அதுலயே உங்களுக்கு ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்கன்றது மாதிரி வந்துருதா அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து சாரதா வராங்க. வந்த உடனே நம்ம அதாவது சாரதாவோட ஃபேமிலியை வச்சு தான் இப்போது தினம் நம்ம விஜயை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டியும் நம்ம ராதாவும். இதுக்காக நம்ம காவேரி சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி, இனிமேல் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் தம்பி, இனிமேலும் உங்களை கஷ்டப்படுத்த நாங்கள் விரும்பலை. அதாவது எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் தலையிடாதீங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கும் தான் இனிமே என்னோட வீட்டு பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கல்யாணம் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதாவது சாரதா, இப்போ ரொம்ப
ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடுங்க. நீங்க இருக்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அதாவது இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம அவங்க இந்த வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கதை என்னால பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் அவங்கள இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இந்த வீட்ல எப்ப பாரு கரோ முரோன்னு அதாவது கூச்சலா இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் கூட கூச்சல் இல்லாம இல்ல. அப்படியே கொஞ்சம் அதுதான் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை சண்டை, 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை சண்டைன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடு எப்பவுமே இந்த மாதிரி இருந்ததே இல்லை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நாங்க இங்க வந்தது தப்புதாம்மா. இனிமே நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம். இங்க பாரு சாரதா, இந்த பக்கமே வரக்கூடாதுனால உங்களை சொல்லலை. ஆனா இப்படி ஒரு பிரச்சனையில இந்த வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வீட்டுக்கு வராதீங்கன்னு நீ எத்தனையோ முறை சொன்ன. இப்போ பாத்தியா நம்மளை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்க பாருங்க விஜய், நீங்க கூப்பிட்டீங்களே தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். அப்ப கூட நாங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொன்னோம். ஆனா நீங்க தான் எங்களை கம்பல் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. கூட்டிட்டு வந்து எங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. இது நியாயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க கங்கா, நீங்களும் இப்படி பேசாதீங்க கங்கா, ப்ளீஸ் கங்கா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க கங்கா. எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? நாங்களும் ஓரளவுக்கு தானே பொறுத்து போக முடியும். அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டே இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எவ்வளவுதான் நாங்களும் கஷ்டத்தை தாங்கிக்கிறது. நாங்களும் மனுஷன் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாரு நம்ம காவேரி யாரு நம்ம கங்கா இருந்துட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாரு கங்கா, கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு, நம்ம கிளம்பலாம். கங்கா போயிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு அப்படின்னாங்க. காவேரி இருந்துட்டு, மா என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருடி, திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி யாருமே பேசாதீங்க. இங்க இருந்து போனா மட்டும்தான் எல்லா பிரச்சனையுமே சரியாகும். என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்னோட பிரச்சனையில யாருமே இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அதாவது நம்ம கங்கா இருந்துட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா இங்கேருந்து போகாதம்மா, கொஞ்ச நாள் இங்கே இருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, என்னோட பாட்டி பேசுனதெல்லாம் தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை, நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இங்கே பாருடா விஜய், என்கிட்ட கூட இந்த மாதிரியெல்லாம் கெஞ்சினது இல்லையேடா, ஏன்டா அப்படியெல்லாம் இப்படி மாறிட்ட நீ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டியவன் நீ, இப்படி அதாவது இப்படி ஒரு குடும்பத்துக்காக நீ ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமாக வருதுடா, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் இப்படி நடந்துக்க உங்கள் பாட்டிக்கு கோவம் மட்டும்தான் வருது. அவங்க உங்களுக்காக அவங்க எவ்வளவோ செஞ்சுருக்காங்கல்ல, இனிமேல் அவங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க. இனிமேல் எங்கள் குடும்பத்துக்காக எதுவுமே பண்ணாதீங்க. உங்களை எந்த விஷயத்தையும் பண்ண சொல்லி நாங்கள் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நீங்களே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களை பண்ண வேண்டாம் தானே சொல்கிறோம். அதாவது நீங்களா விருப்பப்பட்டு தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்க, வருஷம் 365 நாளும் எங்களுக்கே எல்லாத்தையும் பண்ற மாதிரி தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி, அதனால் நாங்கள் இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உக்காந்துடுறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ கவலைப்படாத காவேரி, இங்கே பாருங்க, நான் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்துட்டு வந்துடுறேங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட கல்யாணிக்கு பயங்கரமாக கோவந்துடுது. இங்கே பாருடி, மாசமாக இருக்கிற டைமில் இங்கேயும் அங்கேயும் அழைஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காத, நீ இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்றாங்க. இதை கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் அதை சொல்லாதீங்க. என்னோட அம்மா வீட்டில் பிரச்சனைனா நான் போக தான் செய்வேன். நீங்க எப்படி என்ன போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? எங்க அம்மா எப்படி போனாலும் என்னால் விட்டுறலாம் முடியாது. இங்க பாருங்க, உங்களோட பொண்ணு உங்களுக்கு துணையா தானே வந்து இங்க இருக்காங்க. இப்போ உங்களுக்காக மட்டும் தானே மாப்பிள்ளையோட கூட்டிட்டு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ சொல்லுங்க. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தா நீங்க ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க விஜய், எங்களோட வீட்டு சைடில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம். நீங்க இந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனை இனிமேல் இன்வால்வ் ஆகாதீங்க. நான் இந்த பிரச்சனை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரேன். அதே மாதிரி நீங்களும் அந்த வீட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன காவேரி, நீயும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்க? எதுக்காக நீயும் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க விஜய், இதுக்கு மேல என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது விஜய், நான் இதுதான் முடிவு அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துமலர், சிந்து, கிருஷ்ணா எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, அதாவது தன்னோட குடும்பத்தால் தான் இந்த குடும்பத்துல இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா யாரு முத்துமலர், நம்ம சிந்து, இவங்க 3 பேருமே சாரதா கூட கிளம்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக போய் உக்காந்துடுறாரு. உட்காந்த உடனே நம்ம கல்யாணி வந்துட்டு, இங்கே பாருடா விஜய், இனிமே இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லைடா, நீ சந்தோஷமா இருக்கலாம்டா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க பாட்டி, இனிமே என் கூட பேசவே பேசாதீங்க, உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கன்னு. ஆனால் என் பேச்சு எதுவுமே கேட்காம அவங்கள எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க, அதுவும் காவேரி என்னெல்லாம் பேசிட்டு போனான்னு பார்த்தீங்களா, இனிமே என்ன அந்த வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு போறா, எல்லாம் யாரால, உங்களால மட்டும்தானே, இங்க பாருங்க பாட்டி, இனிமே நீங்க என்ன பேரை நல்லா நினைச்சு பார்க்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீரியல்ல என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.